நீங்க கைதியாக இருந்ததை ஞாபகப்படுத்தி வச்சிருக்கீங்க. அவர் அதான் சொல்றாரு, எனக்கு பிரதமருக்கும் தேவதி தான், முதலமைச்சருக்கும் தேவதி தான், எல்லாரும் தப்பு செய்யற யாருக்கும் எல்லாத்துக்கும் இதுதான் அப்படிங்கிற. அப்படி கிடையாது. சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம். இது பிரதமருக்கும் பொருந்தணும் எல்லாம் சொல்றது சால்சாப்பு. ஆமா, சால்சாப்பு. தேர்தல் ஆணையம், நான் என்ன கேட்கிறேன், ஒரு அரசியல்வாதி மாதிரி நடந்து கொள்ளலாமா? இல்லை, இவர் குற்றச்சாட்டுறது, ஒரு குற்றச்சாட்டப்பட்டவங்க வந்து அதுக்கு பதில் அளிக்கணும் இல்லையா? அந்த விதத்துல அவங்க தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. இல்ல, மராட்டியத்துல என்ன நடந்துச்சு? இது தேர்தல் ஆணையத்திலே சொல்லாம நீங்க இந்த மாதிரி தப்பு நடந்து, ஒரு மக்கள் தலைவர் போய் தேர்தல் ஆணையத்திட்டு நீதிமன்றத்திட்டு நிக்க வேண்டிய தேவை கிடையாது. மக்கள்கிட்ட தான் சொல்லணும். ஃபார் த பீப்புள், பை த பீப்புள். அதுக்கு பேர் தான் டெமோக்ரஸி. ஓட்டு திருட்டு, ஆட்சி திருட்டு, இப்ப நீங்க சொல்ல அதிகார திருட்டு. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம். வணக்கம். மதிமுகவில் மல்லை சத்யா அவர்களை வந்து துரோகி பட்டங்கள் கொடுத்து துணை பொதுச்செயலாளர் பொறுப்பில் இருந்து இப்போ கட்சியை விட்டே நீக்கிட்டாங்களே சார். நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தீங்க, இந்த மாதிரி என்னைய கூட கட்சியை விட்டு இது வரைக்கும் நீக்கலை, மல்லை சத்யாவும் நீக்க மாட்டாங்கன்னாங்க. ஆனால் இப்போ நீக்கிட்டாங்களே. கட்சி அவர் கட்டுப்பாட்டில் கிடையாது. அது ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆமாம், துறை வைக்கோடைய கட்டுப்பாட்டில் தான் கட்சி இருக்கு. அவன் சொல்கிறது தான் வைகோ கேட்கணும். அவருக்குன்னு சில ஒன்றும் கிடையாது. பரிதாபமாக இருக்கு. அன்புமணி ராமதாஸை விட சோகங்கள் எல்லாம் இன்னும் நடக்க போகுது. அதனால் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த துரை என்கிறவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் அண்ணா வைகோ இப்படி நோட்டீஸ் பண்ணிருக்காரு. அது ரொம்ப இக்னோர் பண்ணுகிற இடத்துக்கு தம்பி சத்யா வளர்ந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. இன்னைக்கு நீ ஒரு மாநாடு அறிவிச்சிட்டில்ல, அவர் ஒரு மாநாடு அறிவிச்சிட்டார். போட்டி மாநாடு. போட்டி மாநாடு கிடையாது, அண்ணா பிறந்த நாள் மாநாடு அறிவிச்சிட்டார். நிகழ்ச்சி நிரலுக்கெல்லாம் திட்டமிட்டு இருக்காரு. நீ நடத்துகிற திருச்சி மாநாடு விட அண்ணாவருடைய தொட்டில் பிரதேசத்தில் கலைகள் சிரிக்கிற காஞ்சியில் நடக்கிற மகாநாடு களைகட்டும். அதை தமிழ்நாட்டை மக்கள் பார்க்க போகிறாங்க. அவர் எந்த கட்சி சார்பில் நடத்துவார் சார்? மல்லை சத்யா வந்து இப்போ மதிமுகவில் இல்லை, அவர் நடத்தக்கூடிய அந்த நாளைக்கு அவரை நீக்கிட்டாரும் ஒரு அமைப்பை தொடங்குவார். அவ்வளோ, புது அமைப்பு தொடங்குவார். தொடங்கணும், வேற வழி கிடையாது. அவர் திமுகவோட இணைய போகிறாருன்னு சொல்லி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கா சார். திமுகவில் இணைந்தாலும் ஒரு அமைப்பை தொடங்கிட்டு போய் இணைவார். இவர் கட்சியில் போய் ஜாயின் பண்ணாமல் ஒரு அமைப்போட ஜாயின் பண்ணுவார். சரி சார், இப்போது பாராளுமன்றம் வந்து கடைசி நாள், இறுதி நாளில் வந்து ஒரு அமித்ஷா வந்து ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறாரு. இந்த மாதிரி 30 நாட்களுக்கு மேலே சிறை தண்டனை பெற்ற பிரதமராக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும், அமைச்சராக இருந்தாலும் அவருடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்னு. இது மிருக நியாயம் இல்லாத மிலேச்சத்தனம். இதை கொண்டு வர்றது யாரு? உள்துறை அமைச்சர் அமித்ஷா. நீங்க கைதியாக இருந்ததை ஞாபகப்படுத்தி வச்சிருக்கீங்க. அவர் அதான் சொல்றாரு, எனக்கு பிரதமருக்கும் தேவதி தான், முதலமைச்சருக்கும் தேவதி தான், எல்லாரும் தப்பு செய்யற யாருக்கும் எல்லாத்துக்கும் இதுதான் அப்படிங்கிற. அப்படி கிடையாது. ராகுல் காந்தி இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர். அவர் போகிற போக்கில் மோடினாலே இப்படி தானான்னு கேட்டார். அதுக்காக அந்த மோடிங்கிற வகுப்பை சார்ந்த ஒருவரை வைத்து வழக்கு போட்டார்கள். வழக்கு போட்டவரே வழக்கை திரும்ப பெற்றார். திரும்ப பெற்றதற்கு பிறகு அவரை அணுகுகிறார்கள், வழக்குக்கு உயிரூட்டுகிறார்கள், விரைந்து வழக்கை விசாரிக்கிறார்கள். 2 ஆண்டு கால தண்டனைட்டாங்க. டெஃபமேஷன் ஆர்டிக்கிள். இல்லை, அரசியல் கட்சிகளே இப்படி தானே சார், அதாவது வாய்ப்பு கிடைக்கும். இல்லை 53 வழக்குகளை சந்திச்சவனா உங்க முன்னாடி இருக்கிற நாஞ்சில் சம்பத் இப்படி 2 வருஷம் போட்டா எனக்கு 106 வருஷம் தண்டனை தந்திருக்கணும். ஆமா, ஒரு தேசிய அளவில் இன்னைக்கு பிரபலமாக இருக்கிற ஒரு பெரிய தலைவர், ஒரு மரபார்ந்த பெருமைக்குரிய குடும்பத்தின் பிள்ளை. கேட்டீங்களா? ஆனந்த பவனம் என்னும் அழகிய பவனத்தை இந்தியாவினுடைய விடுதலைக்கு பாடுபட்ட காங்கிரஸிற்கு தாரை வார்த்து தந்த குடும்பத்தின் பிள்ளை அவர். டெஃபமேஷன் கேஸுக்கு இந்தியாவினுடைய நீதிமன்ற வரலாற்றில் தண்டனையே இதுவரைக்கும் கொடுத்ததில்லை. அவருக்கு 2 ஆண்டு
பதவியோட போச்சு. தண்ட பதவி போச்சு. பதவி பறிக்கப்பட்ட அடுத்த நிமிடத்தில் அவருக்கு அடுத்த நோட்டீஸ், நீ குடியிருக்கிற வீட்டை காலி செய்ய வேண்டும் என்று. நான் காலி செய்ய முடியாதுன்னு சொன்னா அமித்ஷா ஒன்றும் செய்ய முடியாது. காலி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாய் தங்கி இருக்கிற வீட்டில் போய் ஒடுங்கி கொண்டார். பிறகு அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்து அவர் நிரபராதின்னு அறிவிக்கப்பட்டார். அப்போ இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய ராஜகுடும்பத்து பிள்ளையையே உன்னால சிறை வைக்க முடியும்னா வேற யாரையும் நீ என்ன செய்ய மாட்டேங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அப்போ வந்து எதிர்கட்சிகளை வந்து பழி வாங்குறதுக்காக, பழி வாங்குறது இல்ல, எதிர்கட்சியை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. யாரும் எங்களை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம். இது பிரதமருக்கும் பொருந்தணும் எல்லாம் சொல்றது சால்சாப்பு. ஆமாம், சால்சாப்பு. இது எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்கு, அதுவும் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணியை பழிவாங்குவதற்கு இன்னைக்கு அவங்க கொண்டு வந்திருக்கிற சட்டம். இந்த சட்டம் காலத்தால் சமாதிக்கு போய்விடும். இதெல்லாம் நடைமுறைப்படுத்துவது வரைக்கும் இந்திய மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். ராகுல் காந்தி தான் சார் இப்போ ஒரு குற்றச்சாட்டு, தேர்தல் ஆணையத்து மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சார். அதாவது ஓட்டு திருட்டு அப்படின்னு. ஓட்டு திருட்டை பற்றி இனிமேல் அப்படி அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஓட்டு திருட்டுங்கிற வார்த்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ பீகாரில் எஸ்ஐஆரை முன் வச்சு ஒரு நடைப்பயணத்தில் இருக்கிறார். தேர்தல் ஆணையம் கேட்குறாங்க, நீங்கள் உங்கள் குற்றச்சாட்டு உண்மையிலே உங்கள் குற்றச்சாட்டு நியாயமாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு அதுக்கு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இவர் பிரமாண பத்திரமும் தாக்கல் பண்ணல. உண்மையிலே தேர்தல் ஆணையம் தவறு செய்திருந்தால் இவர் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாமே சார். அதை விட்டுட்டு ஏன் பிரச்சனை? பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யணும்னு சொல்லுறதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன அப்படி யோசனை வந்துச்சு? இல்லை, உச்ச நீதிமன்றம் சொல்ல, தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் எப்படி சொல்றான் நீ? இல்லை, அதை குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையம் மேலே தானே வைக்கிறாங்க. ஆமா, தேர்தல் ஆணையம் தான் வைக்கிறாங்க. குற்றச்சாட்டை நிரூபிச்சுட்டார? நிரூபிக்கலையே. ஏன் செத்து போனவங்களுக்கு 17 கூட பேர் போட்டோ எடுத்து போட்டிருக்காரு. அதுதான் கேட்கிறாரு. நீங்க அதை இறந்து போனவர்கள் என்று நீ அறிவித்தவங்க கூட ராகுல் காந்தி போட்டோ எடுத்து வெளியிடுறாரு. அவங்க என்ன சொல்றாங்க சார், நீங்க வந்து பிபிடியை இது பண்ணி காமிக்கிறீங்க, நீங்க அதை உண்மையிலே அப்படி இருந்துச்சுன்னா ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்கன்னு கேட்கிறாங்க. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மகத்தான தலைவர், கேரளாவினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய பிரணாப் விஜயன் திருச்சூர்ல நீ இப்படி கள்ள ஓட்டுக்களை சேர்த்து இருக்கிறான்னு ஆதாரத்தோட வெளியிட்டுட்டாங்களே. ஆனால் அரசியல் கட்சிகள் யாருமே அது ஒரு கம்ப்ளைண்டாக கொடுக்க மாட்டேங்கிறாங்களா சார்? அப்படி அதாவது அந்த மாதிரி தவறு நடந்திருக்கு அப்படின்னா தேர்தல் ஆணையம் மேலே ஒரு வழக்கு தொடுக்கலாமே. தேர்தல் ஆணையத்துக்கு மேலே வழக்கு தொடுத்ததுனால தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இதை வெளியிடுன்னு சொல்லிட்டாம்ல. அது எஸ்ஐஆர் சம்பந்தமா? அதான் நீ கள்ள ஓட்டுன்னு சொன்னல, அதை லிஸ்ட்டை வெளியிட்டுட்டாங்க இன்னைக்கு. இல்லை, கள்ள ஓட்டுக்கு அவர் சொல்லலை சார். அது அதாவது இவருக்கு ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டு வந்து கர்நாடக மாநிலம் ஒரு பாராளுமன்ற தொகுதியில் நடைபெற்ற குற்றச்சாட்டு வழக்கு தொடர்பாக வழக்கு சொல்கிறார், ப்ரெசன்டேஷன் பண்ணுறாரு பிபிடி ப்ரெசன்டேஷனில். அதில் இந்த வாக்குகள்லாம் இப்படி கிட்டத்தட்ட 65,000 வாக்குகள் கொள்ளடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவர் ஓட்டு திருட்டு நடைபெற்றுன்னு சொல்கிறாரு. பட் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட கேஸ் வந்து பீகார் சம்மந்தமாக எஸ்ஐஆர் சம்மந்தமாக போட்ட கேஸ். அதுக்கு தான் அவங்க வந்து நீங்கள் வந்து உடனே எல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க. ஆமாம், ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது பண்ணிட்டாங்க. ஆமாம், இது நிரூபிக்கிறதுக்கு தயார்னு ராகுல் காந்தி சொல்லிட்டாரு. வாக்குரிமை யாத்திரைன்னு ஒரு யாத்திரையும் தொடங்கிட்டாரு. இன்னைக்கு தேர்தல் ஆணையம், நான் என்ன கேட்குறேன், ஒரு அரசியல்வாதி மாதிரி நடந்து கொள்ளலாமா? இல்லை, இவர் குற்றச்சாட்டுறது ஒரு குற்றச்சாட்டப்பட்டவங்க வந்து அதுக்கு பதில் அளிக்கணும் இல்லையா? அந்த விதத்தில் அவங்க தேர்தல் ஆணையம்னு சொல்கிறாங்க. இல்லை, மராட்டியத்தில் என்ன நடந்துச்சு அதான் சொல்லுங்கிறாங்க. நீங்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணி என்ற சொல்லுங்க. நீங்கள் வந்து ஓப்பன்னா எல்லாம் மீட்டிங்கில் பேசுறது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான். ஒரு மக்கள் தலைவர் ஏன் சார் நீதிமன்றத்தில் போய் நிற்கணும்? சரி, தேர்தல் ஆணையம் மக்கள் தலைவர் மக்கள்கிட்ட தான் சொல்லணும். இல்லை, நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்திலே சொல்லாம நீங்கள் இந்த மாதிரி தப்பு நடந்து ஒரு மக்கள் தலைவர் போய் தேர்தல் ஆணையத்திட்டு நீதிமன்றத்தில் நிற்க வேண்டிய தேவை கிடையாது. மக்கள்கிட்ட தான் சொல்லணும். ஃபார் த பீப்புள், பை த பீப்புள். அதுக்கு பேர் தான் டெமோக்ரஸி. ஜனநாயக வழியில் இயங்குகிறாரு ராகுல் காந்தி. மக்கள்கிட்ட சொல்றாரு, உனக்கு தைரியம் இருந்தா பிஜேபி கட்சி அதை எதிர்கொள்வதற்கு இன்னொரு யாத்திரையை செய்து பாரு. நீ அவர் சொன்னது வந்து தேர்தல் ஆணையத்து மேல. அதான் தேர்தல் ஆணையமே பிஜேபிங்க. இன்னைக்கு தேர்தல் ஆணையமே பிஜேபி கண்ட்ரோல்ல இருக்குங்க. கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆனா அவங்க அப்படி இல்லைங்கிறாங்களே. அப்படிதான் சொல்லுவாங்க. அண்டன் சஹா இன்னொரு ஆளை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜாக இருந்தவரை கொண்டு போய் இன்னைக்கு நீங்க நாடாளுமன்ற மேலவைக்கு கொடுத்தீங்களே, எதுக்கு கொடுத்தீங்க? இந்த மாதிரி தான். எதுக்கு தான்? ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவரை அவருடைய பலவீனத்தை பயன்படுத்தி
அவரை மிரட்டி இந்தியாவினுடைய இஷ்யூ ஆகி போச்சு பாபர் மசூதி பிரச்சனை. அதுல உடைத்தவனுக்கு அந்த இடம் உரிமை உடையதுன்னு ஒரு தீர்ப்பை வாங்கிட்டீங்களே. ஐத்து ராமர் கோயிலே கட்டிட்டாங்களா சார்? கோவிலே கட்டிட்டாங்களே. இப்ப கோவிலை கட்டி என்னாச்சு? அந்த கோவில் எந்த இடத்தில் கட்டப்பட்டதோ அந்த பைசா பார்த்து தொகுதியில ஜெயிச்சியா நீ? இதுதான் ஜனநாயகம். நாளைக்கு இது நடக்கும். கார்கே வந்து சொல்லியிருக்காரு சார், இது ஆட்சி திருட்டுன்னு. இந்த 30 நாள் மேலே வழக்கு இருந்துச்சுன்னா அவங்க, அதாவது சிறை தண்டனை அனுபவிச்சா அவங்க வந்து பதவி இழக்கிறது மசோதா குறிப்பிட்டு ஆட்சி திருட்டுங்க. ஏற்கனவே ராகுல் காந்தி வந்து ஓட்டு திருட்டுங்கிறாரு, இவர் கார்கே வந்து ஆட்சி திருட்டுங்கிறாரு. நான் ஆஞ்சல் சம்பத் சொல்றேன், அதிகார திருட்டு. அதிகாரம் புதுசாக இருக்காது சார். ஆமா, ஏன் தெரியுமா? மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வருவதற்கு முன்னால அந்த ஏடிஎம்கே கட்சி ஆட்சி அமைத்த இடம் பாண்டிச்சேரி. எம்ஜிஆருக்கு முன்னாடி அந்த முதலமைச்சர் பேர் நாடு மறந்திருக்கும், நாஞ்சல் சம்பத்து மறக்கல, அவர் பேர் ராமசாமி. அவர் அக்கௌண்ட் ஓபன் பண்ண இடமே பாண்டிச்சேரி. ஓபன் பண்ண இடத்துல இன்னைக்கு அதிமுகவுக்கு ரெப்ரசன்டேஷனே இல்லை சார். இதுதான் அதிகார திருட்டு. இன்னைக்கு அதிமுகவுக்கு ஒரு எம்எல்ஏ கிடையாது பாண்டிச்சேரியில. ரெப்ரசன்டேஷனே கிடையாது. நீ என்ன செய்யற? உன்னுடைய அதிகார திமிர இன்னைக்கு நியமன உறுப்பினர்கள் அப்படின்னு கொஞ்சம் பேரை நியமிச்சு அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக்கி அவர்களை அமைச்சர்களாக்கி இன்னைக்கு என்ஆர் என்று சொல்லக்கூடிய ஒருவரை இன்றைக்கு ஒரு பொம்மையாக வைத்துக்கொண்டு பிஜேபி ஆட்சி நடக்குது. எங்க? பாண்டிச்சேரி கண்ணுக்கு முன்னால நடக்குது. இதை இந்தியா முழுவதும் செய்வதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். பாண்டிச்சேரியில அதிமுகவுக்கு சமாதி கட்டிட்டாங்க, இயங்க முடியல. எதிர்கட்சி தலைவராக இருந்த அன்பழகன் நல்ல இயங்குகிறவர். அவர் இன்னைக்கு அவர் எம்எல்ஏ கிடையாது. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இன்னைக்கு அங்க சிவா இருக்கார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்ற சிவா. ஒரு கட்சியே ஒரு ஸ்டேட்ல காலி பண்ணிட்டாங்களே. எல்லா இடமும் செய்வாங்க. ஓட்டு திருட்டு, ஆட்சி திருட்டு, இப்ப நீங்க சொல்ல அதிகார திருட்டு. நன்றி சார். நன்றி.